அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 20 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் விண்ணப்பிக்க ஜூலை 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 10,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக அமைச்சரான கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். தகுதியுள்ள பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு. +2, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வானது ஜூலை மாதம் நடைபெற உள்ளது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த தேர்வர்கள், தக்கல் தேர்வர்கள் உட்பட தேர்வுக்குரிய ஹால் டிக்கெட்டுகளை இன்று 25ஆம் தேதி பிற்பகல் முதல் அரசு தேர்வுத்துறையின் இணையதளத்தில் dge.in.government.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அப்போது விண்ணப்ப எண் அல்லது நிரந்தர பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை குறிப்பிட வேண்டும். செயல்முறை தேர்வுக்கான தேதி குறித்த விவரங்களை தனி தேர்வர்கள் தமக்கு ஒதுக்கீடு செய்துள்ள தேர்வு மையத்தின் முதன்மை கண்காணிப்பாளரை அணுகி அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று 10ஆம் வகுப்பு அறிவியல் பாட செயல்முறை தேர்வுக்காக விண்ணப்பித்துள்ள தனி தேர்வர்கள் வரும் 26ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் 28ஆம் தேதி வரையிலான நாட்களில் அறிவியல் பாட செயல்முறை பயிற்சி வகுப்புகள் நடைபெற்ற பள்ளிகளிலேயே செயல்முறை தேர்வு நடைபெற உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக ஜூன் 26, 28, 29 கும்மிடிப்பூண்டி ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கவரைப்பேட்டை கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையங்களுக்கு இடையே ஜூன் 26, 28, 29 21 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. பகல் 1:15 முதல் மாலை 5:15 மணி வரை பணிகள் நடப்பதால் கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டை ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 26, 28, 29 சென்னை சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர், எண்ணூர் ஆகிய இடையே 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கிராம பகுதிகளில் உள்ள 50 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் சிகிச்சை மையங்கள் நிறுவ அனுமதி வழங்கப்பட்டும் உள்ளது. நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தேவைப்படும் நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் தனியார் தன்னார்வர்கள் பங்களிப்புடன் ஏற்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் திருநங்கை திருநம்பிகளுக்கான நிபந்தனைகளை தளர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழில் படித்திருக்க வேண்டுமென்ற நிபந்தனையும் தளர்த்தப்பட்டுள்ளது. பட்டயம், தொழில் படிப்பு படிக்கும் திருநங்கை திருநம்பிகள் இடைப்பாலினர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும், திருநங்கைகள் நல வாரியத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை சான்றாக சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் எனவும், உயர்கல்வி நிறுவனத்தின் மூலம் UMIS இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு. தொடக்க கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பும் வகையில் ஜூலை மாதம் 2346 இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு. கொடைக்கானல் மலை பகுதிகளில் ஜூலை 1ஆம் தேதி முதல் கனரக வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஹிட்டாச்சி, JCB, போர்வெல், பாறை துளையிடும் வாகனங்களை இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் RDO தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. சென்னை ரயில்வே கோட்டத்தில் 9 பெட்டிகளுடன் இயங்கிய மின்சார ரயில்கள் இனி 12 பெட்டிகளுடன் இயக்கப்படும் எனவும், புறநகர் மின்சார ரயில்கள் அனைத்தும் 12 பெட்டிகளுடன் கூடிய ரயில்களாக மாற்றப்படும் எனவும் கூறியுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஜூன் 27, 28 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதென இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மழைக்கும் வாய்ப்புள்ளது. 10வது அறிவிப்பு. திருச்செந்தூரில் குடமுழுக்கில் பூஜை செய்வது என அனைத்தும் தமிழிலே நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. யாகசாலையில் மந்திரங்கள் ஓதுவது தொடங்கி திருமறை பாடுவது என அனைத்துமே தமிழில் நடக்கும் எனவும், திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறவும் உள்ளது. திருச்செந்தூர் குடமுழுக்கு தொடர்பாக நிலுவையிலுள்ள வழக்குகளோடு தற்போதைய வழக்குகளையும் பட்டியலிட உத்தரவிட்டு ஆணையிடப்பட்டும் உள்ளது. 11வது அறிவிப்பு. சர்வே எண் மற்றும் பட்டா விவரங்களை மொபைல் ஃபோன் மூலமாக அறிய புதிய செயலி இந்த ஆண்டுக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என அமைச்சரான KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 12வது அறிவிப்பு. 15 கோடியில் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு.
வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்தியாவில் கடற்பசு இனங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வாழ்விட இழப்பு காரணமாக கடல் பசு இனங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து வருகிறது. கடற்பசு இனத்தை பாதுகாக்கும் வகையில் கடற்பசு பாதுகாப்பகம் அமைக்கப்படும் என அரசும் அறிவித்தது. 13வது அறிவிப்பு. சென்னையில் 3 முக்கிய ஏரிகளில் மிதக்கும் சோலார் பேனல்கள் அமைத்து மின் உற்பத்தி செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம் ஏரிகளில் மிதக்கும் சோலார் பேனல்களை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சோலார் பேனல்கள் அமைப்பது தொடர்பாக விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டும் உள்ளது. 14வது அறிவிப்பு. கலைஞர் பல்கலைக்கழக அமைப்பது தொடர்பான மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை என்று அமைச்சரான கோவிச்செழியன் தெரிவித்திருக்கிறார். மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் காலம் தாழ்த்தி வருகிறார் என்றும், நானும் உயர்கல்வி செயலாளரும் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டும் இன்னும் ஒதுக்கவில்லை என்றும் அமைச்சரான செழியன் குறிப்பிட்டுள்ளார். 15வது அறிவிப்பு. சென்னையில் மாநகர பேருந்துகள், புறநகர் மின்சார ரயில்கள், மெட்ரோ ரயில் என அனைத்திலுமே ஒரே டிக்கெட் பயணிக்கும் வகையில் புதிய செயலியை அடுத்த மாதம் இறுதியில் அறிமுகம் செய்கிறது CUMTA. எந்தெந்த பகுதிகளுக்கு எப்படி செல்ல வேண்டும், எந்த வகை போக்குவரத்தை பயன்படுத்தினால் விரைவாக செல்ல முடியும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த ஆப்பில் இடம்பெறும் எனவும் தகவல் தெரிவிக்கின்றனர். 16வது அறிவிப்பு. மூத்த குடிமக்களுக்கான இலவச ஆன்மீக பயணமானது ஜூலை 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மூத்த குடிமக்களை ஆடி மாத அம்மன் கோவிலுக்கு இலவச ஆன்மீக பயணமானது ஜூலை 18, 25, ஆகஸ்ட் 1, 8, 15 ஆகிய தேதிகளில் 5 கட்டங்களாக அழைத்து செல்ல ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இந்த பயணம் மொத்தம் 5 கட்டங்களாக அழைத்து செல்லப்பட உள்ளனர். முதல் கட்ட பயணத்துக்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடைசி நாள் 11/7/2025 ஆகும். 17வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பல்வேறு துறை செயலர்கள் உட்பட 55 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. திருப்பூர், பெரம்பலூர், நாமக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 9 மாவட்ட ஆட்சியர்களும் 7 மாநகராட்சி ஆணையர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 18வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேலும் 2 இடங்களில் மினி டைட்டல் பூங்கா அமைகிறது. அதன்படி தமிழ்நாட்டில் நெல்லை, குமரியில் மினி டைட்டல் பூங்கா அமைக்க அரசு திட்டமிட்டும் உள்ளது. இதனைத் தொடர்ந்து டைட்டல் பூங்கா அமைப்பதற்கான முதல் கட்ட பணிகளும் தொடங்கியுள்ளது. இது தொடர்பான வடிவமைப்பு மற்றும் திட்ட ஆலோசகர்களை தேர்வு செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டரும் கோரியுள்ளது. 19வது அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் அத்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பாதை வழியாக ஜூலை 5ஆம் தேதி வரை கர்நாடகா செல்லும் 6 சக்கர வாகனத்திற்கு மேல் உள்ள கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டும் உள்ளது. கடைசியாக 20வது அறிவிப்பு. சேலம், அரக்கோணம் இடையேயான மெமோ ரயில் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுகிறது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பூரி ரத யாத்திரைக்காக இந்த ரயிலின் பெட்டிகள் ஒடிசா கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக ரயில்வேயும் விளக்கம் அளித்துள்ளது. இந்த 20 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.